வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்சி மூலமாக வந்து யூடிஐயில் பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யூடிஐயில் வந்து எப்படி நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிஎஸ்பி ஓப்பன் பண்ணிட்டு அதில் மேலே பேன் சொல்லி டைப் பண்ணி அப்படின்னா கீழே வந்து ஆதார் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும். வேலி யூசர்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுதானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணதும் அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஓடிபி என்ட்ரு பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை நியூ பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அப்ளை சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ளை சேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணணும் பேன் கார்டில் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ பேன் அப்ளை பண்ணுறதுனால பார்த்தோம்னா அப்ளை நியூ பேனுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வரோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் 49A, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த விண்டோ வந்து அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் அப்ளிகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓகே கொடுத்துட்டு மேலே ஃபிசிக்கல் மோடு தான் செலக்ட் ஆகிருக்கும், அப்படியே விட்டுக்குங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் மோடு கேட்டிருப்பாங்க, அது வந்து இண்டிவிஜுவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கேட்டகரி கேட்டிருப்பாங்க, என்ஆர்ஐன்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. என்ஆர்ஐயாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேன் கார்டு மோடு கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேனும் வரும், உங்களுக்கு கார்டும் வரும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகி வந்துடும். இப்போ வந்து செலக்ட் நேம் டைட்டில்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மேலாக ஃபீமேலான்னு பார்த்து அவங்களுக்கு என்ன டைட்டிலோ வந்து அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபீமேலுக்கு அப்ளை பண்ணுறனால அவங்க மேரிட் அப்படிங்கிறனால எஸ்எம்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேன். அவங்க அன்மேரிட் அப்படின்னா குமாரிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எஸ்எம்டின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணணும், டைப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இப்போ 2 நேம் இருந்தது அப்படின்னுமா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற நேமை வந்து இதில் லாஸ்ட் சர்நேமில் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் இருக்க நேமை வந்து அதில் ஃபஸ்ட் நேமில் கொடுத்துக்கலாம். கார்டில் அவங்களுடைய ஆதார் கார்டில் வந்து இனிஷியல் இருந்தது அப்படின்னா ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய இனிஷியல் வந்து பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இனிஷியல் வந்து அவங்களுடைய பேருக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் வந்து அவங்களுடைய அந்த இனிஷியலுக்கான ஃபுல் நேமை என்ட்ரு பண்ணிடுங்க. இல்லை இனிஷியல் வந்து பின்னாடி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் நேமில் சர்நேமில் வந்து அவங்களுடைய அப்பா பேரை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நேம் ஆன் த கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு பேர் எப்படி வேணுமோ அதே மாதிரி அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதில் வந்து ரெசிடென்ஸ் கொடுத்துக்கோங்க. ரெசிடென்ஸ் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, ஸோ தமிழ்நாடுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். கீழே வந்தீங்கன்னா ஆதார் நம்பருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. திரும்ப ஆதார் என்ட்ரை வந்து திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. பேரும் அதே மாதிரி ஆதாரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இனிஷியல் இருந்தால் இனிஷியலோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள வந்து போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆதார்னே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆதார் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆதார்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி வேலெட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இதுக்கான பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்குள்ள வந்து வரும். இதில் வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு வரும். அது வந்து ஆதாரில் இல்லாத மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதாரில் இது மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்படி தேவையில்லை. ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க. சிங்கிள் பேரண்டான்னு கேட்டிருப்பாங்க, அதில் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுத்துங்க. நோ கொடுத்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுங்க, எஸ்னா மதர் நேம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் நார்மல் இண்டிவிஜுவலுக்குனா நோ இன்கம்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏஓ டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஃபெட்ச் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து கீழே கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் கெப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபையர் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் பிளேஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வரும். இதில் வந்து எல்லாமே ஆதார் கார்டு செலக்ட் பண்ணாலும் ஆதார் கார்டு தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து கடைசியாக வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள வந்து போயிடும். ஸோ நான் வந்து ஒரே இமெயில் ஐடி வந்து நிறைய பேன் கார்டு கொடுத்ததால் வந்து எனக்கு இந்த எரர் வருது.
இல்லை அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிரும். அதில் நீங்கள் வந்து கஸ்டமரோட சிக்னேச்சர், அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த கீப் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.